அமெரிக்காவில் குடியுரிமை கொள்கைகளில் புதிய விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இது இந்தியர்களை எவ்வாறு பாதிக்கும் என்பது குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம். அமெரிக்காவில் குடியுரிமை பெறுவது என்பது உலகளவில் பல்வேறு நாட்டவர்களுக்கும் கனவாகவே இருந்து வருகிறது. இதன் காரணமாக ஆண்டுக்கு லட்சக்கணக்கானோர் அமெரிக்காவில் குடியேற விருப்பம் தெரிவித்து அதற்கான விண்ணப்பங்களை அளித்து வருகின்றனர். ஆனால் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிபராக பதவியேற்ற பின்னர் அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கே என்ற கொள்கைக்கு அதீத முக்கியத்துவம் அளித்து வருகிறார். மேலும் புலம்பெயர்ந்து வரும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்றும் செயல்பட்டு வருகிறார். இதன் காரணமாக வெளிநாட்டவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் விசாக்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது அமெரிக்காவில் அகதிகள், புகலிடம் கோருவோர் மற்றும் பிற புலம்பெயர்ந்தோருக்கு வேலை அனுமதி செல்லுபடியாகும் காலத்தை 5 ஆண்டுகளில் இருந்து 18 மாதங்களாக குறைத்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்காவில் குடியேற்ற கொள்கைகளை குடியுரிமை மற்றும் குடியேற்ற சேவைகள் அமைப்பே மேற்கொண்டு வருகிறது. அந்த அமைப்பு தற்போது வெளியிட்டுள்ள புதிய விதிமுறைகளில் அமெரிக்காவில் வசிக்கும் வெளிநாட்டவர்களை அடிக்கடி கண்காணிக்க வேண்டும் என்றும், ஆப்கானிஸ்தான், ஏமன், ஹைட்டி, வெனிசுலா, சூடான் மற்றும் சோமாலியா உள்ளிட்ட 13 நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்காவில் வெளிநாட்டவர்கள் சிறிய தவறு செய்தால் கூட அவர்களை நாடு கடத்தவும் இந்த புதிய விதிமுறை வழிவகை செய்கிறது. இந்த 13 நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம்பெறவில்லை என்றாலும் வேலை அனுமதி காலம் 18 மாதங்களாக குறைக்கப்பட்டுள்ளது இந்தியர்களை கடுமையாக பாதிக்கும் என்று கூறப்படுகிறது. வேலை வாய்ப்பு அடிப்படையிலான அமெரிக்க விசாக்களை இந்தியர்களே அதிகமாக பெற்று வந்த நிலையில் அவர்கள் இனி கிரீன் கார்டு பெறவோ நிரந்தரமாக அமெரிக்காவில் தங்கவோ இந்த விதி தடையாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. இதன் காரணங்களால் அமெரிக்காவுக்கு செல்லும் இந்தியர்கள் எண்ணிக்கை வரும் காலங்களில் குறைய தொடங்கும் என்றும், இந்தியர்கள் அங்கு குடியுரிமை பெறுவது இயலாத நிலையை உருவாக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது.